ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். லைஃப்ல அதிகமாக ஏமாற்றப்பட்டவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு 5 ஹாலிவுட் படத்தை பற்றி இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த 5 படத்தையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம யூடியூப் சேனலில் இதே போல ஒரு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மூவியை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல டப்பட் தமிழான சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டில் வரும். அதில் இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த படத்துக்கான லிங்க் அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற மூவி 2015 ரிலீஸ் ஆன த ரெவனன்ட். டிகாப்ரியோ தான் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, காட்டுக்குள்ளே மிருகங்களை வேட்டையாட ஒரு கும்பல் போய்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட ஹீரோவும் அவருடைய பையன் 2 பேருமே போவாங்க. அப்படி போகும்போது ஒரு சில பிரச்சனைகளால் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போய்ட்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய கரடி ஹீரோவை கொடூரமாக அட்டாக் பண்ணிடும். அந்த கரடி கூட சண்டை போட்டு ஒரு வழியாக அந்த கரடியை கொலை பண்ணிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோவால் எந்திரிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு அந்த கரடி ஹீரோவை அட்டாக் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறமா மற்ற வேட்டைக்காரங்க எல்லாருமே ஹீரோவை கண்டுபிடிச்சி ஹீரோவை கொஞ்சம் தூரம் தூக்கிக்கிட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஒரு மலை மேலே ஏற வேண்டிய சூழல் ஏற்படுது. இதுக்கு மேலேயும் ஹீரோவை தூக்கிக்கிட்டு போக முடியாதுன்றதுனால அவர் அங்கேயே விட்டுட்டு அவர் கூட ஒரு 3 பேர் இருக்க சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு என்னதான் நடந்துச்சு, எதற்காக கூட வந்தவங்களையே பழி வாங்குறாரு, எல்லாரையும் எதற்காக கொலை பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. டிகாப்ரியோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 2ல் பார்க்க போகிற மூவி 2000 ரிலீஸ் ஆன கிளாடியேட்டர். படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ரோமானிய பேரரசர் அரச பொறுப்புகள் எல்லாத்தையும் அந்த நாட்டினுடைய தளபதியான ஹீரோ கிட்ட கொடுக்கலான்னு முடிவு எடுக்கிறாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த அரசருடைய பையன் அரசரையும் தளபதியான ஹீரோவுடைய குடும்பத்தையும் கொலை பண்ணிட்டு அந்த அரச பதவியை அவன் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அதுக்காக அவர் என்னென்னலாம் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி. இந்த படம் பெஸ்ட் ஆக்டருக்கான ஆஸ்கர் அவார்டும் வின் பண்ணிருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தையும் பாருங்க. நம்பர் 3ல பார்க்க போற மூவி 2009 ரிலீஸ் ஆன லா அபைடிங் சிட்டிசன். படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ தான் ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீரோடைய வீட்டுக்குள்ளே புகுந்த 2 பேர் ஹீரோவை அடித்து போட்டுட்டு அவருடைய கண் முன்னாடியே அவருடைய ஒய்ஃப் அண்ட் அவருடைய பொண்ணு 2 பேரையுமே கொலை பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதில் ஒருத்தனுக்கு மட்டும் தண்டனை கிடைக்கும், இன்னொருத்தன் கேஸ் நிற்காம வெளியில் வந்துடுவான். வெளியே வந்த அவனை ஹீரோ கடத்திக்கிட்டு போய் சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிடுறாரு. அந்த கொலையை பண்ணது ஹீரோ தானு தெரிஞ்சு ஹீரோவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் கொலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஹீரோ ஜெயிலில் இருந்துக்கிட்டே அது சம்மந்தப்பட்ட எல்லாரையும் எப்படி கொலை பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. செம்மையான ஒரு ரிவெஞ்ச் மூவி. ஸோ பார்க்காதவங்க இந்த படத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. ஜெரார்ட் பட்லருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துடுங்க. நம்பர் 4ல் பார்க்க போகிற மூவி 2010 ரிலீஸ் ஆன ஐ சேவ் த டெவில். இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே லவ்வர்ஸ். ஹீரோயின் ஒரு நாள் காரில் போய்கிட்டு இருக்கும்போது கார் பாதியிலேயே பிரேக் டவுன் ஆகி நின்றுடுது. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஹீரோவும் நான் வேற வண்டி அனுப்புகிறேன், அது வரைக்கும் காரை விட்டு இறங்காதுன்னு சொல்கிறாரு. சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த வழியாக போகிற சைக்கோ கில்லர் ஹீரோயினை கொடூரமாக கொலை பண்ணிடுறான். ஹீரோ இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்த கொலையை பண்ண சைக்கோ கில்லரை கண்டுபிடிச்சு இதை விட கொடூரமான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோ அவனை கண்டுபிடிக்க கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோ அந்த சைக்கோ கில்லரை கண்டுபிடிச்சாரா, அவனை என்ன பண்ணாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. படத்தில் அடல்ட் கண்டென்ட்டும் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் இந்த படம் கிடையாது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தையே மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி 2012 ரிலீஸ் ஆன ஜாங்கோ அன்சைன்ட். படம் 1858 கருப்பின மக்களை வெள்ளையின மக்கள் ஆட்சி செய்கிற ஒரு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ அவருடைய ஒய்ஃப் 2 பேருமே தனித்தனி நபர்கிட்ட அடிமையாக விற்கப்படுறாங்க. அப்போ ஒரு பவுண்டி ஹண்டர் ஒரு 3 பேர் அடையாளம் காமிக்க சொல்லி ஹீரோவை விலைக்கு வாங்குறாரு. அப்போ தான் ஹீரோ தனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கிறதாகவும் அவள் வேறொரு நபர்கிட்ட அடிமையாக விற்கப்பட்டதாகவும் அந்த பவுண்டி ஹண்டர் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பவுண்டி ஹண்டர் ஹீரோ கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு. அந்த அக்ரிமெண்ட் என்னன்னா, நான் சொல்கிற அந்த 3 பேரையும் நீ அடையாளம் காமிச்சிட்டனா உன்னுடைய ஒய்ஃபை கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த பவுண்டி ஹண்டர் ஹீரோ கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோ அந்த 3 பேரையும் அடையாளம் காமிச்சாரா, தன்னுடைய ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. படத்தில் வர ஒவ்வொரு டைலாக்கும் சீன் பை சீன் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ பார்க்கல அப்படின்னா இந்த படத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த 5 படத்தோட லிங்க்ஸையும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட லைக் தான் கட்டுற வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த 5 படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்னன்றதையும் அடுத்து என்ன மூவி போடலான்றதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியாவான ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.